சார். எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கிடைச்ச கைதட்டான இல்லை உங்களுக்கு தானே நான் கொடுத்தோம். நீங்களே வச்சுக்கோ. போன வாரம் நான் சொன்னேன்ல, தப்பு பண்ணுறதா இயல்பு தான், அது வந்து பெருசாக எடுத்துக்காதுங்க. மக்கள் உங்கள் மேலே வச்சுக்க நம்பிக்கையும் அன்பும் வந்து குறையவே இல்லை. அப்படி தான் அவரோட காமிச்சிருங்க. ஒவ்வொரு பாட்டு போடும்போதும் நம்ம வீட்டிலேருந்து வந்துடுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன படபடப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு சார். இப்போ எங்கள் அம்மா வந்தோடனே முதல் வார்த்தை, பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானாப்பா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டப்போ என்னால் தாங்கவே முடியல சார். இது ஒரு பெரிய மேஜிக் மாதிரி இருந்துச்சு சார். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் எங்கள் அம்மாட்ட கேட்பேன் சார், ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு வீடியோ வந்துருச்சு, ஏதோ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, அம்மா உன் பிள்ளை ட்ரெண்ட் ஆகணும்னு கனவாது கண்டியா, அம்மா உன் பிள்ளை இப்படி சம்பாதிக்கணும் கனவாது கண்டியா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன் சார். வீட்டுக்கு எங்கள் அம்மா அப்பா வந்தப்போ எங்கள் அம்மாட்ட, அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம இருக்கோம்மா கனவாது கண்டியா அப்படின்னு கேட்டப்போ எங்கள் அம்மா வந்து என்ன செய்யறதே தெரியாமல் பதட்டம் ஆயிட்டாங்க சார். எனக்கு இந்த பிக் பாஸ் கொடுத்து பெரிய சந்தோஷமா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஜாக்கு வீட்டிலேருந்து வந்து இதுதான் ஜாக்லின்னு சொன்னாங்க, அன்சிதாக்கு சொன்னாங்க, மஞ்சரிக்கு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் யாருன்னே தெரியாது சார். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் அவர் வாழவே இல்லை சார். அவர் இந்த குடும்பத்தை எப்படியாவது தலையெடுக்கணும் அவர் ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்தார். நானும் இந்த குடும்பத்தை எப்படியாவது தலையெடுக்கணும் நான் ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் தனியாக அவ்வளோ சிரமப்பட்டாங்கிறது இப்போ தான் யோசிச்சான். ஆனால் நான் அங்கே வாழ தொடங்கணுங்கிற ஆசையை எனக்கு பிக் பாஸ் வீடு தான் சார் கொடுத்துச்சு. அந்த மொமெண்ட் வந்து இங்கே தொடங்கினதான் நான் உணர்றேன் சார். எங்கள் அம்மா வந்து எப்பா மடியில் கொஞ்சம் படுத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் நான் எங்கேயோ சொன்னது எங்கள் அம்மாவுக்கு, என் பிள்ளைய நான் மடியில் போடவே இல்லையே அப்படின்னு 26 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மாவுக்கு தோணிருக்குன்னா இது பெரிய ஒரு வரமாக நினைக்கிறேன் சார். எங்கள் அம்மா முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சார், நான் இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார். அப்போ பார்க்குறப்ப இன்னமும் நான் ஒரு பிள்ளை பெற்று அந்த பிள்ளை எல்லாரும் முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் உட்காந்து இருந்த மாதிரி இருந்தேன் சார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அம்மா பிள்ளையாயிடும். அம்மா பிள்ளையாயிடும். அது ரொம்ப அழகாக தெரிஞ்சது. உங்கள் அம்மா வந்து உங்களால் அவங்க பெருமை அடைஞ்சதும் எல்லாரும் அவங்கள செல்ஃபி எடுத்துக்கிறத பற்றி அவங்களாம் பேசும்போது கேட்குறதுக்கு நான் முத்துக்குமரன் எங்கள் அம்மாவை பார்த்த விட குழந்தைய பார்த்த மாதிரி தான் நிற்கிறேன். அது உங்கள் அம்மா பேசும்போதெல்லாம் வந்து ஒரு விஷயத்த திரும்ப சொல்லிட்டே தான் இருக்கிறேன். என் பிள்ளை அறிவாக பேசுது, அறிவாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அறிவாக இருக்குது. இந்த அறிவு இப்போ இருக்கிற இன்னும் பன்மடங்கு பெருகிட்டே போகிறது என்னோட விருப்பம். நீங்கள் என்ன வாசிக்கிறீங்களோ அது இன்னும் மேலும் வாசிக்க வாழ்க்கையில் இருக்கும். ரொம்ப நன்றியுடன் குரல் உங்கள் ஊரில் ஒரே மாதிரி இருக்குல்ல? அப்படியா சார்? அப்புறம் உங்கள் அப்பா தான் வந்து நினைக்கிறேன் இல்லை? இல்லை சார், என் ஃபேமிலியில் எனக்கு மட்டும் தான் சார் இந்த வாய்ஸ். அப்படியா? அப்படின்னு எங்கள் அப்பாவே எனக்கு சொல்லுவார் சார், உன் குரல் மாதிரி உலகத்தில் யார் குரலும் இருக்காது, அப்படி ஒரு புதுமையான ஒரு குரல். நான் அது குரல் நான் மாத்திரேன் நம்ம கூட அவர் வேண்டாம்னு சொன்னார். இதுதான் உன்னோட அடையாளம்னு அவர் அப்பவே எனக்கு சொன்னார் சார். அப்படியா? ஆமாம் சார். சொல்லுங்க, எப்படி இருந்தது? ரொம்ப எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருந்தது சார் அவங்க உள்ள வந்தது. ஏன்னா இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வர்றதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் வந்ததே நான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்துக்கிறேன் சார். அவரை நான் வந்து ஒரு விஷயத்துக்கு நான் பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்னும் போது இதுக்கு அடுத்து நிறைய நான் பண்ணணுன்றது எனக்கு இன்னும் நிறைய ஆசை வருது. எனக்கு என்னென்னா அவர் என்ன நினச்சி பெருமையாக நினைக்கிறாரோ, எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நினச்சி நான் பெருமைப்படுறேன். எனக்கு இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைச்சது எனக்கு ஒரு வரமாக நான் பார்க்குறேன் சார். சார் அப்படி இன்னொரு விஷயம், இப்போ நான் ஏன்ச்சா கத்துவாங்க, எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ்லாம் ஏதோ கொஞ்சம் ஹார்ட்டில் உடஞ்ச மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். எதனால அப்படி? எதனால? அவங்க ஆட்டை வேற யாருக்கும் கொடுத்துட்டாங்களா? ஏன் அது சாதாரணமானது. அதை போய் நம்ம சீரியஸ் எடுத்துக்கிட்டு என்ன சொல்றீங்க சார்? அதான் சார், எனக்கு பிடிச்சது அவங்களுக்கும் பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை தான் சார். எப்படி உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் நம்புறீங்களோ அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க விளையாடுமா எல்லாம் சரியா போயிடும். இந்த ஒரு வாரம் உங்களோட ஃபேன்ஸ் சில பேருக்கு நெஞ்சு வெடிச்சிருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அடுத்த வாரம் நீங்க விளையாடும் போது சரியாயிடும். எத்தனை தலைமுறைகள் எவ்வளவுதான் நடந்தாலும் இந்த காதலுங்கிற கூத்து மட்டும் அரங்கேறிட்டே தான் இருக்கும். இது தவிர்க்க முடியாது. எல்லாரும் காதலிக்கும் போது புதுசாக தான் இருக்கும். நம்ம மட்டும்தான் அது ரொம்ப ஆழமாக இருக்காம இருக்கும். ஆனால் அதுதான் அதோட அழகு. அதனால் அது யாரையும் காயப்படுத்தாது. அழகாக இருந்துச்சு. வாழ்வை நீங்கள் உட்காருங்க.